ஹாய். ஹாய். எங்கே புறப்பட்டீங்க? நாங்கள் ரெசார்ட் போகிறோம், வாங்க எல்லாரும் போகலாம். ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நாங்கள் போன வாரம் ஒரு வீக்கெண்ட் ரெசார்ட்டுக்கு போயிருந்தோங்க. ஸோ அந்த விலாக் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் மகாபலிபுரமில் இருக்க த கண்ட்ரி ரெசார்ட் அங்கே தாங்க போயிருந்தோம். ஸோ நாங்கள் சண்டே ஆஃப்டர்நூனாக போனோங்க. ஆக்சுவலாக நான் பை மிஸ்டேக் சாட்டர்டேன்னு சொல்லிட்டேன் ஷார்ட்ஸில். ஸோ அது எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ நாங்கள் சண்டே ஒரு ஆஃப்டர்நூன் 1 o'clock அந்த மாதிரி ரெசார்ட் ரீச் பண்ணோங்க. ஸோ பிளான் என்னென்னா சண்டே ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்டே மார்னிங் செக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றது தாங்க பிளானு. ஸோ நாங்கள் அப்படி தான் போயிருந்தோம். ஒரு மாதிரி ரெசார்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா விநாயகர் நம்மளை வெல்கம் பண்ணார். ஸோ விநாயகருக்கு ஃபஸ்ட்டு கும்பிடு போட்டுட்டு எந்த சண்டையும் இல்லாமல் நல்லபடியாக திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட பயங்கரமாக ஒரு வேண்டுதல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ரெசார்ட்டோட ஃப்ரண்ட்டில் இருந்த என்ட்ரன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு இருந்தோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில். அப்புறம் அப்படியே உள்ளே வந்தால் மான், கொக்கு, அப்புறம் ஐஃபில் டவர் மாதிரியான செட்டப்பு அதெல்லாம் வச்சுருந்தாங்கங்க. பாரிஸ் தான் போக முடியல, அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற இந்த ஈஃபில் டவரையாவது பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரிசப்ஷன் போயிட்டோங்க. ரிசப்ஷன் போயிட்டு கீஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே ரூமுக்கு போனோங்க. அதுக்கு முன்னாடி சில பல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அந்த புல்லில் நடந்து வரேன், நீ அப்படியே என்ன ஒரு ஃபோட்டோ எடு என்ட்ரன்ஸில் அப்படி இப்படின்னு சொல்லி சில பல காமெடிகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காமெடிகள்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெசார்ட் ரூம்குள்ளே போனோங்க. ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. இது ஆக்சுவலாக பீச் சைடு ரெசார்ட்டு இல்லை, அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது. ஆனால் ஆம்பியன்ஸ் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக இப்போ நம்ம ஒரு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக போயிட்டு வரலாங்க. ஸோ ரூம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. அழகுக்கு அழகு சேர்க்குற பொருள்லாம் கூட கொடுத்துருக்காங்கங்க. சீப்பு, ஷாம்பு, சோப்பு, அப்புறம் இது ஷவர் கேப் போல் இருக்குது. அப்புறம் 2 பட்ஸு. இது ப்ரஷ்ஷுன்னு நினைக்கிறேன். ப்ரஷ்ஷு பேஸ்ட்டாக இருக்கலாம், தெரியல. நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். ஹேர் ட்ரையர்லாம் கூட கொடுத்துருக்காங்கங்க. நம்மளுக்கெல்லாம் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது. தலை குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டால் தானாக காய போகுது. நல்லா தென்னை மரம் சுற்றி செடி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கிளைமேட்டு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே மூங்கிலில் இது பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் அழகுக்காக பெபிள்ஸ்லாம் கூட போட்டு வச்சுருக்காங்க முன்னாடியே. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூமுக்கு முன்னாடி இப்படி இருக்குது. அப்புறம் சிட் அவுட் ஏரியா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங்கில் அப்படியே கொஞ்சம் வெளியில் காத்தாட அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி. தென்னை மரத்துலலாம் கூட கொஞ்சம் நல்லா இளநீலாம் கூட இருக்குங்க. பரவாயில்ல, நல்லா நீட்டாக மெயின்டைனும் பண்ணியிருக்காங்கங்க. நல்லா ரூமும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது.
அப்புறம் லன்ச் டைமுங்க. பக்கத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அங்கே தான் போய் சாப்பிட்டோம். ஸோ சண்டேங்கிறதுனால நான்வெஜ் மீல்ஸ் வாங்கி நல்லா ஒரு கட்டுனோங்க. ஃபுல்லாக வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பில் பே பண்ணிட்டு திருப்பி ரெசார்ட் வந்துட்டோங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்லேயே பீச்சுங்கிறதுனால அங்கே கொஞ்சம் நேரம் போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. ஸோ அப்படியே பீச்சு அலை இதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ரிலாக்ஸிங்காக அப்படியே சூதிங்காக இருந்துச்சுங்க. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. பீச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சமாக லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோங்க. சாண்ட்விச், அதுக்கப்புறம் டீ அண்ட் காஃபி இதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ரெசார்ட் ரிட்டர்ன் வந்துட்டு ஷட்டில் விளாட்னோங்க. வேர்த்து விறுவிறுக்க நல்லா ஷட்டில் விளையாடியாச்சுங்க. ஷட்டில் விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் வந்து பரோட்டா சாப்பிட்டோங்க. நான் பரோட்டா சாப்பிட்டேன், வசந்த் வந்து ஊத்தப்பம் மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் ரெசார்ட் வந்துட்டோங்க. ஸோ ரெசார்ட் வந்து ஈவினிங் வந்து நல்லா பயங்கர லைட்டிங்கில் வந்து இன்னும் நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் ரெஸ்ட்டை எடுத்துட்டோங்க. ஸோ இப்படி தான் வந்து சண்டே எங்களுக்கு போச்சு. அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லா ஐட்டம்ஸும் எங்களால் எடுக்க முடியல. நான் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ பொங்கல், பூரி, இட்லி, சப்பாத்தி, அப்புறம் வடை, டீ, காஃபி, பாயில்டு எக் இதெல்லாம் தாங்க மெனுவில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு திருப்பி வந்து ஆஃபீஸ் கனெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் ஒரு 9
20 அந்த மாதிரி வந்து நாங்கள் ரெசார்ட்லேருந்து கிளம்பி அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அப்படியே ரொட்டீன் மண்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்படி தான் வந்து எங்களுக்கு போன வீக்கெண்ட் போச்சு. ஒரு மாதிரி நல்ல ரிலாக்ஸிங்கான வீக்கெண்டாக இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு, நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்புறம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Stay tuned for more such videos. Thanks for watching. Bye. எண்ணம் போல் வாழ்க்கை.